ஊழல் அதிகாரியை உள்ளே விடாதே, சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயல்பட்டு வரும் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற சர்க்கரை ஆலையாகும். சர்க்கரை உற்பத்தி மற்றும் தரத்திற்கு மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு சான்றிதழ்களை பெற்றுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் கம்பீரமாக செயல்பட்டு வந்த தொழிற்சாலை நாளடைவில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மற்றும் நிர்வாகத்தில் ஊழல் நிறைந்து சர்க்கரை ஆலை நலிவடைந்து தற்போது உயிருக்கு ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. தற்போது சுமார் 300 பணியாளர்கள் மட்டுமே பணியாற்றும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு 4 லட்சம் டன் கரும்புகளை அரவை செய்த சர்க்கரை ஆலை இன்று 40,000 டன் கரும்பு கூட முழுமையாக அரவை செய்ய முடியாத சூழலில் உள்ளது. வருடத்திற்கு 8 மாதங்கள் நடைபெற்று வந்த அரவை பணி இப்போதெல்லாம் தொடங்கிய வேகத்திலேயே மூடப்படுகிறது. சர்க்கரை ஆலை அதிகாரிகள் கரும்பு உற்பத்தியை பெருக்கவும், அதிக அளவில் கரும்பு பயிர்களை நடவு செய்து சர்க்கரை ஆலைக்கு ஒப்பந்தம் செய்யவும், விவசாயிகளுக்கு ஊக்கமும் தேவையான உதவிகளையும் செய்யாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதே இதற்கு காரணமாகும். மேலும் தொழிலாளர்களுக்கு போதிய அளவில் ஊதியம் வழங்குவதில்லை, அதுவும் உரிய நேரத்தில் வழங்கப்படுவதில்லை. அது மட்டுமின்றி கரும்பு கொள்முதல் செய்வதிலிருந்து பக்காஸ், சர்க்கரை, பழைய இரும்புகள் விற்பனை வரை அனைத்திலும் ஊழல் மலிந்து காணப்பட்டதன் விளைவாகவே தற்போது சர்க்கரை ஆலை நோய்வாய்ப்பட்டதாக மாறியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை சர்க்கரை ஆலைக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கடந்த 2020-23ஆம் ஆண்டு பணியில் இருந்தபோது பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக பணிமாற்றம் செய்யப்பட்ட தொழிலாளர் நல அலுவலர் ஆனந்தராஜ் மீண்டும் பாலக்கோடு சர்க்கரை ஆலைக்கு மாற்றலாகி வரும் தகவல் கிடைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் இவர் மீது 81 விசாரணை உள்ளதால் இவரை பாலக்கோடு சர்க்கரை ஆலைக்குள் அனுமதிக்க மாட்டோம், அதேபோன்று கரும்பு பெருக்கு அலுவலர் கதிரவன் செயல்பாடுகள் அதிருப்தியாக இருப்பதாகவும் இருவரையும் பணியில் அனுமதிக்கக்கூடாது என கூறி சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சர்க்கரை ஆலையின் நுழைவு வாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சர்க்கரை ஆலை செயலாட்சியர் ரவி தொழிலாளர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக அரசிடம் தெரிவித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றனர்.